என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே இன்று உன் அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த அம்மா என்னுடைய கையை தொட்டாய் அல்லவா? சர்வ நிச்சயமாக உனக்கான ஒன்றை உன் கைகளில் நான் தரப்போகின்றேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சொன்னவுடன் மனதிற்குள் எந்தவிதமான சந்தேகமும் இல்லாமல் நம் தாயானவள் நிச்சயமாக நமக்கு கொடுப்பாள் என்று நம்பி நீ என்னை தொட்டாய் அல்லவா? உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு இந்த தாயானவள் என் கைகளிலிருந்து நிச்சயமாக உனக்கான ஒன்று கிடைக்கும். அம்மா, எனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? நீ கேட்பாயானால் உண்மையாகவே என்னுடைய கையை நீ தொட்டிருந்தால் உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னுடைய உணர்வுகளை நான் உள்வாங்கி இருப்பேன். உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது, எந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் என்கின்ற உணர்வை நான் உன்னிடத்திலிருந்து பெற்றிருப்பேன். அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். இதைத்தான் இன்று இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்றேன். என் பிள்ளையே, நீ எப்பொழுது என் வாக்கினை கேட்கின்றாய் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. எந்த நேரத்தில் என் வாக்கினை நீ கேட்டாயானாலும் நம் தாயானவள் நமக்கு நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ கேட்டால் போதும். இந்த அம்மா நான் வாழ்க்கையில் இதை நடத்தி தருவாள் என்கின்ற எண்ண உணர்வுகளோடு என் வாக்கினை கேட்டால் போதும். என் பிள்ளையே, உன் மனது என்னோடு நிச்சயமாக பேசும். உன் வாய் திறந்து நீ என்னிடத்தில் எதுவுமே சொல்லவில்லை என்றாலும் கூட மனதிற்குள் நினைக்கின்ற விஷயங்கள் ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை உன் வாழ்க்கையில் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கவும் முடியும். என் பிள்ளை, அந்த அளவிற்கு ஒரு விஷயத்தை ஆழமாக யோசிக்கின்றாயே, அந்த அளவிற்கு நானும் உன் வாழ்க்கையில் அதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விடுவேன். நேரத்திற்கு தகுந்தாற்போல மனநிலையை மாற்றிக்கொள்வது என்பது ஒருபொழுதும் கூடாது. என் பிள்ளை, நீ ஒருபோதும் இது போன்று சிந்திக்காமல் உனக்கு வேண்டிய விஷயங்கள் என் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து என்னை நோக்கி கேட்கும் பொழுது அதை ஒரு தாயாக நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்காமல் வேறு எங்கு சென்றுவிடப் போகின்றேன்? என் தங்கமே, துன்பங்களை எல்லாம் மறந்து கவலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். அதற்கான நேரத்தை என் பிள்ளை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, நீ ஒன்றை நினைத்துவிட்டால் போதும், அதை அம்மா சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். எதையுமே வேண்டாம் என்று என் பிள்ளை சொல்ல மாட்டாய். ஏனென்றால் நீயாக என்னிடத்தில் எதையுமே கேட்டது கிடையாது என்று நினைத்து விடுவாய். என் பிள்ளையே, எதையுமே என்னிடத்தில் கேட்டதில்லை. மாறாக அம்மா என் வாழ்க்கைக்கு எது சரி எது தவறு என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதை எனக்கு நீ கொடு, நான் அதனை ஏற்றுக்கொள்கின்றேன். எதுவாக இருந்தாலும் அதை நான் என் வாழ்க்கைக்காக மாற்றி விடுகின்றேன் என்று சொல்லி என் பிள்ளை நீ என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த மனதிற்கு நான் கேட்டதையும் நீ கேட்டதையும் சரி, நினைத்ததையும் என்னிடம் கேட்காமல் விட்டதையும் சரி, எல்லாவற்றையும் சேர்த்து உன் வாழ்க்கைக்கு நான் நிரந்தரமாக துன்பத்தையும் மறந்து வாழ்க்கை தருகின்ற மனநிறைவை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. உனக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பது உன் அம்மா. மற்றவர்கள் எப்படி உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று வேதனைப்பட்டாயோ, அதுபோல உன் தாயானவள் என்னையும் நினைத்து விடாதே. நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களை நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுப்பேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கேட்டதை நான் உனக்கு தராமல் விடவே மாட்டேன். என் பிள்ளைக்கு தேவையானது அத்தனையும் நான் உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன். இந்த தாயானவள் தன்னுடைய சுயநலத்திற்காகத்தான் உனக்கு நல்லது செய்கின்றாள் என்பது ஒரு வகையில் உண்மை. ஏனென்றால் என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை நான் காண விரும்புகின்றேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல நல்ல விருப்பங்களை நான் கொடுக்க விரும்புகின்றேன்.
என் குழந்தைக்கு சந்தோஷம் கிடைத்துவிட்டால் ஒரு தாயாக நான் வெற்றி பெற்றுவிடுவேன் என்கின்றுதான் அர்த்தம். எனக்கும் சந்தோஷம் கிடைத்துவிடும் அல்லவா? என் பிள்ளையினுடைய கண்ணீரை நான் காண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அல்லவா? என் பிள்ளை மனதார மனமகிழ்ச்சியோடு இருப்பதைக் கண்டு நானும் அந்த சந்தோஷத்தோடு இருந்து விடுவேன் அல்லவா? அதைத்தான் ஒரு தாயானவள் நான் எதிர்பார்க்கின்றேன். நான் உன் வாழ்க்கையில் உனக்கானதை நிறைவேற்றி கொடுக்கும் வரை உன்னோடுதான் இருப்பேன் என்பதனையும் எந்த சூழ்நிலையிலும் நீ மறந்து விடாதே என் தங்கமே. இத்தனை போலியான மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என் பிள்ளை அல்லவா? நான் உன்மீதுதானே என்னுடைய கவனம் முதலில் இருக்கும். நாம் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளை நம் மீது அந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றது என்றால் அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். இந்த தாயானவள் உன் மீது கொண்ட நம்பிக்கையை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய எண்ணங்களை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளாதே. இதே மனநிலையோடு நீ உறுதியாக இரு. நான் உனக்கான விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் மீட்டு கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நீ கேட்ட அத்தனையும் நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன். நீ கேட்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன் வாழ்க்கையாக்கி தருகின்றேன். என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை கண்ட பிறகுதான் இந்த அம்மா மனமகிழ்ச்சி அடைவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, என் சூலாயுதத்தை தொட்ட உன்னுடைய உணர்வுகள் என் மனதிற்குள் நீங்காத இடத்தை பிடித்து விட்டது. என் பிள்ளையினுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். தாயின் அன்பு ஒரு பிள்ளைக்கு கிடைத்துவிட்டால் போதும். அதைவிட வேறென்ன சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்க போகின்றது? உன் வாழ்க்கை முழுமைக்கும் நிரந்தரமாக்கி தருகின்றேன். தேவையில்லாத மனிதர்களை பற்றி சிந்தித்து உன்னுடைய மன நிம்மதியை நீ இழக்காதே. எது வந்தாலும் அது உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்று நீ நம்பு. என்ன நடந்தாலும் அதை நம் தாயானவள் நமக்கானதாய் தருவாள் என்று உறுதியான மனப்பான்மையோடு நின்று கொண்டிருக்கும் உனக்கு வேதனைகள் வந்துவிடாது. வருகின்ற வேதனைகள் எல்லாம் எதிர்கொள்கின்ற மன வலிமையை உனக்குள் நான் கொடுத்து இருக்கின்றேன் என்பதனை ஒருபொழுதும் மறக்காமல் கண்ணீர் வருவதை நிறுத்திவிட்டு பிரச்சனைகள் வருவதை எதிர்கொள்வதை மட்டும் எண்ணிக்கொண்டிரு. எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு சாதகமாக மாறும். உன்னை எதிர்க்கின்ற விஷயங்கள் கூட உனக்கானதாக நிச்சயமாக மாற்றிவிடும். எல்லாவற்றிற்கும் உன் மனதை நீ தயார் நிலையில் வைத்துக்கொள் என் தங்கமே. உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த அம்மாவாகிய நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் என் நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் இரு கரங்களை நீட்ட நான் தயாராக உள்ளேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.